ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நடிகர் ரவி மோகன் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரைப்பிரபலங்கள் பேசிய சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். Broco team and an ordinary man நோடிய team, we'd like you to stay back on stage. ஒரு சில டெக்னீஷியன்ஸ் இருந்தீங்கன்னா you can join the rest of the audience and watch the show. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், சாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய டீம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா அதான் டேட்டும் கொடுத்து காசும் கொடுத்து படமும் கொடுத்து இதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் ஃபஸ்ட்டு அண்ணா நம்பினார் இந்த கதையை. அப்புறம் இத்தனை பேர் இந்த கதையை நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்போர்டு வந்தது ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் ஐ தேங்க் மை டீம் அண்ட் மை க்ரூ அண்ட் மை காஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக எனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது, ரொம்ப பெரிய பொறுப்பு. இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ்.ஜே. சூர்யா சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு, ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். நான் கார்த்திக் சார் வந்தார். வந்தப்போ கதை சொன்னார். கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டே டு டே எல்லோரும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம். அது சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான, ஒரு காமெடியான, ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை இன்றைக்கி சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேன்ரால் ஒரு கதை வந்தது ஒன்று எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம். கதை கேட்டதும் நான் உடனே எஸ் சொல்லிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள, அவ்வளோதான். அது மாதிரி அப்போ ரவி சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. அந்த நம்ம சாரு இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு. மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும். உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணும். அதான். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி எல்லா பின்கோட்லேயும் இந்த ப்ரோ கோட் போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அர்ஜுன் அசோகன் அவர்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணுமே. ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இது ஒரு பிக்கெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அப்போது தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ எஸ்.ஏ. சார் அண்ட் தேங்க்யூ கார்த்திக். We'll do our best in this movie for sure. It's a promise from our side. Thank you sir, thank you so much. All the very best wishes. Congrats. Thank you very much. Shri Gauri Priya, a few words from you. இந்த ஆடிட்டோரியம் உள்ளே என்டர் ஆனும்போது இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது சார். எனக்கு வைபு ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியாவுக்கும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும், ரவி மோகன் ஸ்டூடியோஸில் படங்கள் பண்ணுற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ரவி மோகன் சார் எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட இந்த படத்தில் உங்கள் பேரை நடிக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ப்ரோகோட் படத்துக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் கார்த்திக் யோகி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டுறோம், கலக்கிறோம், தூக்குறோம். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.